நெல்லை அருகே செம்மண் கடத்திய லாரிகளை பொதுமக்கள் மடக்கி பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே ஆணையர் குளத்தில் தினமும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் மண் அள்ளப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் குறைவதுடன் இடுகாட்டிற்கு செல்லும் பாதை தடைபடுவதாகவும் கூறி பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். ஆணையர் குளத்தில் அரசின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதால் அப்பகுதியில் பெரும் பள்ளம் ஏற்பட்டு அதில் சிறுவர்கள் சிக்கும் அபாய நிலையும் உருவாகியது. இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டும் மணல் கடத்தல் கும்பல் தொடர்ந்து மணலை அள்ளி வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் செவ்வாய்க்கிழமையன்று லாரிகளை மடக்கி மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த போலீசாரிடமும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குளத்துல மண் எடுத்துட்டே இருக்காங்க. கலெக்டர் பெட்டிஷன் எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம். ஒருத்தரும் எங்களுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை இவங்க இது மேல செஞ்சாங்கன்னா நாங்க போராட்டம் பண்ண தான் செய்வோம். எங்க கிராமம் இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சே போயிரு. இவங்க மண் எடுத்து எல்லா இடத்தும் சுடுகாடு முதல் கொண்டு எடுத்துட்டாங்க. இதனிடையே பொதுமக்கள் போலீசாருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது மண் அள்ளிய லாரிகள் வேறு திசையில் அங்கிருந்து கிளம்பிச் சென்றன. தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.